8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சரவெடி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பட்டாசு வகைகளை வெடிக்கக்கூடாது, மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தீபாவளி அன்று இறைச்சி கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி. ஜெயின் மத வழிபாட்டு தலங்கள் அருகே இறைச்சி விற்பனைக்கு தடை. கோவாக்சின் தடுப்பூசியை உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். அடுத்த ஆண்டிற்குள் 500 கோடி தடுப்பூசியை இந்தியா தயாரிக்கும் என G20 மாநாட்டில் உறுதி. தீபாவளி பண்டிகையொட்டி 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை முதல் 8ஆம் தேதி வரை இயக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 7வது மெகா தடுப்பூசி முகாமில் 17,14,000 பேருக்கு தடுப்பூசி. நவம்பர் இறுதிக்குள் அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்த இலக்கு. கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் உடல் பெங்களூருவில் அடக்கம். ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி. சென்னையில் பெட்ரோல் விலை 106 ரூபாயை தாண்டியது. டீசல் 1 லிட்டர் விலை 102 ரூபாயாக உயர்வு. அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தால் முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் தமிழக நடிகர்கள் குரல் கொடுக்கவில்லை. முதல்வர் பதவி கனவுடன் பல நடிகர்கள் இருப்பதாகவும் இயக்குனர் அமீர் விமர்சனம். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இங்கிலாந்து. மற்றொரு போட்டியில் மில்லரின் மிரட்டல் ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை வெடித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 29ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சாதாரண வகை பட்டாசுகளை வெடிக்க தடையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது, பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தும் பேரியம் கலந்த பட்டாசுகளை தயாரிக்கவோ விற்கவோ வெடிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையான அளவில் செயல்படுத்தும் வகையில் சரவெடி, பேரியம் ரசாயனம் கலந்த பட்டாசுகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. எனவே தடை செய்யப்பட்ட மற்றும் சரவெடி பட்டாசுகளை பொதுமக்கள் வெடிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை மீறுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக 16,540 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தீபாவளியை ஒட்டி 20,334 அரசு பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் கூடுதலாக 3,506 சிறப்பு பேருந்துகள் சேர்த்து மொத்தமாக 9,806 பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பிற ஊர்களிலிருந்து 3 நாட்களுக்கு 6,734 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தீபாவளி முடிந்து சென்னை திரும்புபவர்களின் வசதிக்காக நவம்பர் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து 4,319 சிறப்பு பேருந்துகளும் பிற முக்கிய ஊர்களிலிருந்து 5,000 சிறப்பு பேருந்துகள் என்று ஒட்டுமொத்தமாக 17,719 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயணிகள் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் 6 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகள் சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லக்கூடிய பேருந்துகள் KK நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ECR வழியாக இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் MEPS அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து விக்கிரவாண்டி, பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, செஞ்சி, பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, ஓசூர், திருத்தணி, திருப்பதிக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, திருச்சி, மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் 500 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் தயாரிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகளை உள்ளடக்கிய G20 அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலகளாவிய பொருளாதாரம், சுகாதாரம் எனும் தலைப்பில் நடைபெற்ற அமர்வில் பேசிய பிரதமர் மோடி, ஒரே பூமி, ஒரே சுகாதாரம் என்ற பார்வை கொரோனா மட்டுமின்றி எதிர்காலத்தில் நேரிடும் சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ள உதவும் என்றார். கொரோனாவை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இடையே கூட்டு அணுகுமுறை அவசியம் எனவும் மோடி குறிப்பிட்டார். சவால்கள் நிறைந்த நோய் தொற்று காலத்தில் விநியோக சங்கிலியின் நம்பிக்கைக்கு உரிய கூட்டாளியாக இந்தியா செயல்பட்டு 150 நாடுகளுக்கு மருந்துகள் உள்ளிட்டவற்றை விநியோகித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச பயன்பாட்டிற்கான அனுமதி அளித்தால் மற்ற நாடுகளுக்கும் தடுப்பூசியை விநியோகிக்க தயாராக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் 500 கோடி தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும் எனவும் வளரும் நாடுகளில் உள்ள தடுப்பூசி ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான தங்களின் பங்களிப்பு இது என்றார். சர்வதேச பயணங்களை எளிமையாக்க நாடுகள் பரஸ்பரம் தடுப்பூசி சான்றிதழ்களை அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலகளாவிய நிதி கட்டமைப்பை இன்னும் நியாயமாக மாற்றுவதற்கு குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரியை 15% கொண்டுவரும் G20 நாடுகளின் முடிவை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். ரோமா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற மாநாட்டிற்கு இடையே G20 நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அவர்களுடன் பிரதமர் மோடியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது உலக தலைவர்களுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முன்னதாக வாட்டிகன் நகரத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி போப் பிரான்சிஸை சந்தித்தார். இந்த சந்திப்பு சிறப்பானதாக அமைந்ததாகவும் பலதரப்பட்ட பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாக கூறியுள்ள மோடி, இந்தியாவிற்கு வருமாறு போப்பிற்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை அன்று இறைச்சி கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று மகாவீர் ஜெயந்தியும் வருவதால் அன்றைய தினம் இறைச்சி கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. எனினும் தீபாவளி பண்டிகை அன்று பெரும்பாலானோர் இறைச்சி எடுத்து சமைப்பதால் அன்றைய தினம் கடைகளை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினம் இறைச்சி கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை பரிசீலித்தும் தமிழகம் முழுவதும் இறைச்சி கடைகள் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் ஜெயின் மதத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளில் இறைச்சி கடைகள் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை 10 நாட்கள் பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய பகுதிகளில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 7ஆம் கட்ட அகழாய்வில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கல் கட்டுமானங்கள், உரைக்கிணறுகள், பாசிமணிகள், தங்க ஆபரணங்கள், வெள்ளிக்காசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றை கடந்த 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்நிலையில் கீழடியில் அகழாய்வு பணியில் நடைபெற்ற இடம் மற்றும் ஆய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கோவாவில் பைக் பயணம் மேற்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. கோவாவில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் முகாமிட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பனாஜியில் உள்ள ஆசாத் மைதானத்திற்கு பிரச்சாரத்திற்காக வந்திருந்த ராகுல் காந்தி பாம்போலிம் பகுதியில் இருந்து பைலட் எனப்படக்கூடிய பைக் டாக்ஸியில் பயணம் மேற்கொண்டார். ஹெல்மெட் அணிந்தபடி ராகுல் பைக்கில் பயணம் செய்த இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது.
அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 111 கோடி கொரோனா தடுப்பூசி விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணி தொடங்கியது. இதற்காக அவ்வப்போது மாநிலங்களுக்கு மத்திய அரசு தடுப்பூசிகளை விநியோகம் செய்து வருகிறது. அதன்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 111 கோடியே 13 லட்சம் தடுப்பூசி விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தியது போக மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிடம் 12 கோடியே 73 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 5வது நாளாக மீண்டும் அதிகரித்துள்ளது. 105 ரூபாய் 74 காசுகளுக்கு விற்பனையான 1 லிட்டர் பெட்ரோல் 30 காசு அதிகரித்து 106 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 101 ரூபாய் 92 காசுகளாக இருந்த 1 லிட்டர் டீசல் 33 காசுகள் உயர்ந்து 102 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக நேற்று நடைபெற்ற 7ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாமில் 17 லட்சத்திற்கும் அதிகமான டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதுமாக 50,000 இடங்களில் நடைபெற்ற முகாமில் 17,14,111 தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக சென்னையில் 1,50,000 லட்சமும், விழுப்புரத்தில் 1,05,000 மற்றும் கடலூரில் 98,000 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக மயிலாடுதுறையில் 10,000 தடுப்பூசி டோஸ்களும், நாகப்பட்டினத்தில் 13,000 தடுப்பூசி டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் 6,26,000 பேர் தங்களுடைய முதல் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மேம்பாலத்தில் சென்ற கார் தீப்பற்றி எரிந்தது. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பதினேழு மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளை முதல் பள்ளிக்கு வர உள்ள நிலையில் பள்ளிகளுக்கான கற்பித்தல் வழிகாட்டு நெறிமுறைகளை தொடக்க கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி செயல்பாடுகளுக்கான வழிகாட்டுதல்கள், புத்தாக்க பயிற்சி கட்டகங்கள் ஆகியவை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன. அதன்படி 17 மாதங்களுக்கு பிறகு பள்ளிக்கு வரும் மாணவர்களின் மனங்களை மகிழ வைக்க 10 முதல் 15 நாட்களுக்கு கதை, பாடல், விளையாட்டு, வரைதல், அனுபவம் பகிர்தல் போன்றவற்றை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 45 முதல் 50 நாட்களுக்கு புத்தாக்க பயிற்சி கட்டகங்களை நடைமுறைப்படுத்தலாம். உதாரணமாக 7ஆம் வகுப்பிற்கு வரும் மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பின் அடிப்படை பாடங்களை இந்த காலகட்டத்தில் கற்றுத்தரப்படும். மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப இந்த கால அளவை நீட்டிப்பது குறித்து ஆசிரியர்களே முடிவு செய்யலாம். இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். பள்ளிகள் திறக்கும் முன்பே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஆசிரியர்களுக்கு சென்றடைவதை தலைமை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் பள்ளிகளில் வகுப்புகள் நடைபெறும் நிலையில் பள்ளிகள் எப்படி செயல்படும் என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 50 விழுக்காடு மாணவர்களுடன் பள்ளிகள் நடைபெறும். சுழற்சி முறையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். அதனால் முதல் நாள் வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த நாள் பள்ளிக்கு வர தேவையில்லை. முழு நாளும் வகுப்பு நடைபெறும். பள்ளிக்கு மாணவர்கள் வர வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படுவர். மாணவர்கள் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் வழியிலும் பாடங்களை கற்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகளில் சத்துணவு வழங்கப்படும். ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். பள்ளி வளாகங்களில் கைகளை கழுவுவதற்கு உரிய தண்ணீர் வசதி மற்றும் சோப்பு வைத்திருக்க வேண்டும். பள்ளிகளில் மாணவர்கள் பயன்படுத்த கிருமி நாசினி வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளி வளாகங்களில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல பள்ளி நுழைவு வாயில் மற்றும் வெளியே செல்வதற்கு தனித்தனி வாயில்கள் பயன்படுத்தவும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதேபோல குழுவாக இடைவேளை நேரங்களில் மாணவர்கள் அமரக்கூடாது. பள்ளி வளாகங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் காலை நேர வழிபாட்டு கூட்டம் ஆகியவை நடத்தக்கூடாது.
சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் ஆம்னி பேருந்தை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்னையைச் சேர்ந்த நபர் தேவக்கோட்டைக்கு செல்ல ராமு டிராவல்ஸ் என்ற தனியார் பேருந்தில் ஒரு வாரத்திற்கு முன்னதாக 2 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட அந்த நிறுவன அதிகாரிகள் தங்களின் டிக்கெட்டுகளை ரத்து செய்துவிட்டதாகவும் ஊருக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு டிக்கெட்டுக்கு கூடுதலாக 350 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். இது தொடர்பான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. இதனையடுத்து அம்பத்தூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அப்பேருந்தை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். மேலும் இது தொடர்பாக டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எட்டு திக்குமென்றில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாதுகாப்பு வாகனம் மீது குத்தாட்டம் போட்ட இளைஞர்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தேவர் குரு பூஜையை ஒட்டி பாதுகாப்பிற்காக சென்ற அரசு வாகனம் மீது ஏறி இளைஞர்கள் குத்தாட்டம் போட்ட காட்சி வெளியாகியுள்ளது. முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி விழாவையொட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக போலீசார் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பசும்பொன்னில் கார்களில் சென்று கொண்டிருந்தனர். கமுதி அருகே சென்றபோது இளைஞர்கள் சிலர் அதிகாரிகள் சென்ற வாகனத்தை மறித்து வாகனத்தின் மேற்கூரையில் ஏறி குத்தாட்டம் போட்டனர். இது தொடர்பான காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு என மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தமிழகம் உள்ளிட்ட 21 மாநிலங்கள் முழுமையாக பயன்படுத்திவிட்டதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு 73,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் அக்டோபர் 29ஆம் தேதி நிலவரப்படி செலுத்த வேண்டிய ஊதியம் உள்ளிட்ட மொத்த செலவினம் ஏற்கனவே 79,810 கோடியை எட்டியுள்ளது. தமிழகம், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட 21 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி முற்றிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிதியில் 10% அளவிற்கு கையிருப்பில் உள்ளது. ஆந்திராவில் 2,323 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டில் 1,999 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் கூடுதலாக செலவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் மாநில அரசுகள் தவித்து வருவதாகவும், ஊதியமின்றி வேலை செய்ய ஊழியர்கள் கட்டாயப்படுத்தப்படும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் சமூக நல ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா ஊரடங்கால் ஏழை மக்கள் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 100 நாள் வேலை திட்டத்திலும் ஊதியம் வழங்கப்படாததால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை தேவைக்கான திட்டமாக அல்லாமல் விநியோக திட்டத்தை போன்று மாநில அரசுகள் செயல்படுத்துவதன் காரணமாகவே விரைவில் நிதி தீர்ந்துவிட்டதாக மத்திய அரசு அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கள அதிகாரிகளை விரைந்து நிதியை செலவிடச் செய்து மாநில அரசுகள் செயற்கையான நிதி பற்றாக்குறையை உருவாக்குவதாகவும் சாடுகின்றனர். ஆனால் இத்திட்டத்தின் கீழ் வேலை கோரிய 13% குடும்பங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக நல ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே மீண்டும் நாடாளுமன்றம் கூடினால்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க முடியும் என்பதால் மழைக்கால கூட்டத்தொடர் வரை திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவது என்பது சாத்தியமில்லை. இதனால் தற்போதைய சூழலுக்கு மாநில அரசுகள் தங்களது சொந்த நிதியை பயன்படுத்தினால் மத்திய அரசு நிதி ஒதுக்கிய பிறகு மாநில அரசுகளின் செலவு ஈடு செய்யப்படும் என துறைசார் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்னதாக அனைத்து கட்சித் தலைவர்கள், எல்லை மீட்பு போராளிகள், உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்களை அழைத்து கலந்தாய்வு செய்து முடிவெடுப்பதே சாலச் சிறந்தது என்று ட்விட்டரில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதை முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக அறிவிக்கப்பட்டதை தற்போது ஜூலை 18ஆக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்கோடா நிறுவனத்தின் சீடன் ரக கார் இந்த தீ விபத்தில் முழுமையாக எரிந்து சேதமானது. விஷ்ணு என்பவருக்கு சொந்தமான இந்த காரில் பற்றிய தீயை தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திங்கட்கிழமை முதல் மதுக்கூடங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கொரோனா தொற்று அறிகுறி இல்லாத வாடிக்கையாளர்கள் மட்டுமே மதுக்கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், உள்ளே செல்லும் முன் கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்வது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்களை பதிவேட்டில் சேகரித்து பராமரிக்க வேண்டும் எனவும், பணியாளர்கள் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுக்கூடத்திற்குள் செல்லவும் வெளியேறவும் தனித்தனி வழியை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி போப் இடையேயான சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வாட்டிகனில் போப் பிரான்சிஸை சந்தித்து பேசினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவேற்றக்கூடிய பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமரும் உலகின் மிகப்பெரிய கிறிஸ்துவ பிரிவின் தலைவரும் சந்தித்தது வரலாற்றில் இடம்பெறத்தக்க நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரும் வாழக்கூடிய இந்திய நாட்டில் கிறிஸ்துவ சமூகத்தினர் அரசியல், வணிகம், திரைத்துறை, ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே 2 கார்கள் கவிழ்ந்த விபத்தில் குரு பூஜைக்கு சென்ற 2 உயிரிழந்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் பங்கேற்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளத்திலிருந்து சில ஸ்கார்பியோ காரில் பசும்பொன் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர். காரின் இருபுறமும் இளைஞர்கள் சிலர் தொங்கிக் கொண்டு வந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த விக்னேஸ்வரன், மணிகண்டன் ஆகியோர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் விக்னேஸ்வரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல் சடையநேந்தல் பகுதியில் மற்றொரு கார் கவிழ்ந்த விபத்தில் வசந்த் என்பவர் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 12 சுற்றில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. துபாயில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது. இந்நிலையில் இன்றைய 2வது ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. சூப்பர் 12 சுற்றில் ஒரு அணி குறைந்தது 3 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்கு செல்ல முடியும் என்பதால் எஞ்சியிருக்கக்கூடிய 4 போட்டிகளிலும் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது. இதேபோல் நியூசிலாந்து அணியும் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தானிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. எனவே இரு அணிகளுக்கும் இன்று நடைபெறக்கூடிய ஆட்டம் வாழ்வா சாவா போராட்டமாக மாறியுள்ளது. துபாயில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்கியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பா தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டி வரும் ஏரிகள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. மாரடைப்பால் காலமான கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் உடல் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கன்னட பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமாருக்கு கடந்த 29ஆம் தேதி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். புனித் ராஜ்குமாரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கண்டிரவா மைதானத்தில் வைக்கப்பட்டது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, ஜூனியர் NTR, பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், ராணா தகுபதி மற்றும் தமிழ் நடிகர்களான அர்ஜுன், பிரபுதேவா, சரத்குமார் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே அமெரிக்காவில் இருந்த புனித் ராஜ்குமாரின் மகள் நேற்று மாலையில் பெங்களூரு திரும்பினார்.
மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த வாகனத்தில் வைத்து புனித் ராஜ்குமாரின் உடல் அதிகாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் கண்டீரவா ஸ்டுடியோவிற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் அவரது குடும்பத்தினரின் முன்னிலையில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது பெற்றோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே புனித் ராஜ்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனை கண்டீரவா ஸ்டுடியோ வளாகத்தில் உள்ள கட்டடங்கள் மற்றும் மரங்கள் மீது ஏறி நின்று ரசிகர்கள் கண்ணீர் விட்டனர். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். என்றாவது ஒரு நாள் திடீரென முதலமைச்சர் பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பதே தமிழ் நடிகர்கள் பலரின் கனவாக இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பேசுனாங்க, அது மக்களுக்கான அரசியல் தான் பேசுவார். தனக்குன்னு ஒரு பார்ட்டியோட தொடர்போடு பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான சிந்தனை உள்ள நடிகர்கள் இங்கே இல்லவே இல்லை. முதல்ல இவர்களுக்குன்னு ஒரு பெரிய அரசியல் புரிதல் இருக்கான்னு கிடையாது. ஆனால் இவங்க அரசியலுக்கு வரணும்னு மட்டும் ஆசைப்படுவாங்க. தேர்தல் அரசியலுக்கு எப்படியாவது மக்களிடத்தில் வாக்கு வாங்கி ஒரு நாள் திடீர்னு வந்துடணும், திடீர்னு மக்கள் ஓட்டு போட்டு உடனே சிஎம் ஆக்கிடணும், இல்லைனா துணை முதல்வர் ஆக்கிடணும், இல்லை மேயர் ஆக்கிடணும்னு இந்த கனவுகளோடய இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு யாரை மென்ஷன் பண்ணுறீங்க? நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன். அப்படி தனிப்பட்ட ஒருத்தரை மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. திரைப்படங்களில் அரசியல் பேசுவாங்க, இசை வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசுவாங்க. பட் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டியில் இருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒரு கட்சியுடைய கருத்தோ கொள்கையோ எந்த மூமெண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டோட தொடர்பில் இருக்கீங்களான்னு கேட்டுனா இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பே குறைவு. சத்யராஜ் போன்றவர்கள் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் தன்னை பெரியாரிய மேடைகளில் முன்னிலைப்படுத்திப்பார். மறைந்த ஐயா மணிவண்ணன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட்டு தோழர்களோடு நெருக்கமாக இருந்தவர், சிந்தனையோடு இருக்கவர். இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் எந்த பார்ட்டிலையுமே அவங்க மெர்ஜாக இல்லை, பார்ட்டியோடைய சிந்தனையும் கிடையாது. ஆனால் அரசியல் பேசுவாங்க, இயக்குநர்களோ வசனகர்த்தாவோ எழுதி கொடுக்குற வசனங்களை பேசுவாங்க. அவ்வளோதான். நான் குறைத்து சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். அவங்களோட நிலைப்பாடே அதுதான். நீங்கள் போய் யாருக்கிட்டே கேளுங்க, நீங்கள் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளரான்னு கேளுங்க, டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் மலையாளத்தில் அப்படி இல்லை, அவங்க பார்ட்டிலே இருப்பாங்க. மறைந்த ஐயா திலகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெடுமுடிவேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் பல்வேறு முரளி போன்ற நடிகர்கள் தேசிய விருது பெற்று எல்லாருமே பார்ட்டியில் இருந்தாங்க, பார்ட்டி மெம்பராகவே இருப்பாங்க. இங்கே யாருமே எந்த பார்ட்டிலையும் மெம்பர் கிடையாது. ஸோ அதனால் எதிர்வினை ஆற்றுறதுக்கான நேர்மை எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கிடையாது. இப்போ அதனால் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே தமிழகம் சார்ந்த, தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுதுமே பொதுவெளியில் திரைக்கலைஞர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் அது அரசு எடுக்கிற முடிவுக்கு பக்கத்தில் நின்று தான் எடுப்பாங்க. அந்தந்த காலகட்டத்தில் அரசு ஒரு முடிவு எடுக்கும். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.